ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டோட எக்கனாமிக்ஸில் 3rd யூனிட் பார்க்குறோம், ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன். இந்த லெசனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மீனிங், டெஃபினேஷன் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி, அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சஸ் டு ஃபுட் கிரைன்ஸ், பர்ச்சேசிங் பவர் அண்ட் அக்ரிகல்ச்சரல் பாலிசி அண்ட் மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்ட்டி, அதை பற்றின நாலேஜும், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஸ்டேட்டஸ் அண்ட் பாலிசிஸ் இன் தமிழ்நாடு, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் பற்றின ஒரு லெசன். இன்ட்ரொடக்ஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் இஸ் டிஃபைன்ட் as any subject that people eat and drink to maintain life and growth. Food security would denote a person's ability to eat enough, stay active and lead a healthy life. ஃபுட் அப்படிங்கிறத அது எது டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ், அது வந்து நம்மளால மக்களால் சாப்பிட முடியும், குடிக்க முடியும். எதுக்காகனா அவங்களோட வளர்ச்சிக்காகவும் அவங்க வாழ்க்கைக்காகவும் அப்படிங்கிறப்போ அந்த மெட்டீரியல் நம்ம ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா 3.1 ஃபுட் செக்யூரிட்டி. The United Nations Food and Agricultural Organization defines food security as follows. Food security exists when all people at all time have physical, social and economic access to sufficient, safe and nutritious food which meets their dietary needs and food preference for an active and healthy life. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம யுனைடெட் நேஷன்ஸோட ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி வந்து எல்லா மக்களுக்கும் வந்து எல்லா டைம்கள்லையும் ஃபிசிக்கல் அண்ட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஆக்சஸில் இருக்கணும் அப்படிங்கிறதும், அது வந்து ஒருத்தரோட டயட்ரி நீட், அதாவது அவங்களோட தினமும் சாப்பிடக்கூடிய டயட் இருக்கு இல்லையா, அதோட நீட்ஸையும் அவங்களோட டெய்லி ஆக்டிவ் அண்ட் ஹெல்த்தி லைஃப்பை கொண்டு போகிறதா இருக்கக்கூடிய ஃபுட் தான் ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. While this comprehensive definition highlights the need for food to be nutritious, in addition to that, there are certain other aspects that are required to achieve nutrition security. According to eminent agricultural scientist M.S. Swaminathan, nutrition security is physical, economic and social access to be balanced diet, safe drinking water, environmental hygiene, primary health care and primary education. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சென்டென்ஸ் மூலமா ஃபுட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமஸான ஒரு அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் M.S. சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேலன்ஸ்டு டயட் வித் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், என்வரான்மெண்டல் ஹைஜீன், பிரைமரி ஹெல்த் கேர் அண்ட் பிரைமரி எஜுகேஷன், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா the concept of food security has continuously evolved over the last 5 decades or so. Initially it referred to an overall food supply for the global, regional or national context. From this idea of food security, which means food supply, food production that address the overall adequacy, it became clear that the term had to be relevant at the community, household and individual level. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபுட் செக்யூரிட்டியோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வேறு வேறு மாதிரி மாறிக்கிட்டே தான் போகும். ஒவ்வொரு லாஸ்ட் 5 டிகேட்ஸாக பார்த்தீங்கன்னா இது மாறிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி. அதாவது நியூட்ரிஷன் செக்யூரிட்டி அண்ட் ஃபுட்டோட பேசிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் ஒன்று, அதுக்கப்புறம் ஆக்சஸ் ஆஃப் ஃபுட் ஒன்று, அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட் அப்படி சொல்லிட்டு 3 பாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் availability of food is physical availability of a food stocks in desired quantities which is a function of domestic production, changes in stocks and imports. அதாவது அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக வந்து ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்கணும். எல்லா நேரத்துலையும் எந்த மாதிரியான கண்டிஷனாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்கணும். அது வந்து ஒரு பேசிக் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு ஃபுட் அப்படிங்கிறப்போ ஃபுட்டை ஆக்சஸ் பண்ணுறது இஸ் a primarily a matter of purchasing food power and is therefore closely linked with the capabilities and employment opportunities to earn.
Capabilities and opportunities in turn are related to one's access to access and education. அதாவது ஃபுட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறது, அதாவது சோர்ஸ் மட்டும் இருந்தால் பார்த்தாது, அது வந்து மக்களுக்கு போய் சென்றடையணும் இல்லையா. அதில் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒருத்தருக்கு எப்படி இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறப்போ ஒருத்தரோட அதோட அந்த ஆக்சஸ், அதாவது சோர்ஸ்லேருந்து நீடான இடத்துக்கு கொண்டு போகிறாங்க இல்லையா, அந்த ஆக்சஸ் வந்துட்டு அந்த கொண்டு போகிற ஆக்சஸ் கேப்பபிலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இதில் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா absorption of food is the ability to biologically utilize the food consumed. Several factors such as nutrition, knowledge and practices, safe and hygiene, environmental condition allow for effective biological absorption of food and health status. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்சார்ப்ஷன் அப்படின்னா நம்ம கன்சியூம் பண்ண ஃபுட்லேருந்து நமக்கு நியூட்ரிஷன் வந்து நம்ம உடம்பு எடுத்துக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சஸ் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ். ஃபுட் கிரைன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது, அது நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஸ் ஃபுட் செக்யூரிட்டி ஃபார் பீப்புள் இன் அ கண்ட்ரி இஸ் நாட் ஒன்லி டிபெண்ட் ஆன் quantum of food available but also on the ability of people to purchase, access food and to stay in appropriate healthy environment. Just as other development issues, food security of people is also related to the country's overall development process. After independence, media chose to adopt a planned environmental model. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட் வந்து எந்த அளவுக்கு அவைலபிலிட்டியாக இருந்தாலுமே கூட மக்களால் வந்து அந்த ஃபுட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு மக்களுக்கு எபிலிட்டி இருக்கா மக்களுக்கு எபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. ஆஃப்டர் அண்ட் initial focus on agriculture, industrialization was given priority. The recurrent droughts experienced by India pushed her to be dependent on imports of food grains. However, the available foreign exchange reserve could not permit open market purchase and import of grains. India had to plead for food grains from richer countries at concessional rates. அதாவது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அக்ரிகல்ச்சரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா நம்ம நாட்டில் வந்து பஞ்சம் வந்தனால நம்ம வந்து ஃபுட் கிரைன்ஸை வந்து வெளிநாடுகள்லேருந்து வாங்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்து கன்செஷனும் எதிர்பார்க்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கன்செஷன் வந்து நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குகிறோம். ஆஸ் பர் த லா ஆஃப் பப்ளிக் லா 480 படி. த சிச்சுவேஷன் வாஸ் பாப்புலர் நோன் அஸ் ஷிப் டு மவுத் எக்ஸ்டென்ஸ். அந்த டைமில் அந்த சிச்சுவேஷனை வந்து நம்ம ஷிப் டு மவுத் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, a country with a massive population growing hungry was perceived to be a potential candidate for revolution. The American administration and philanthropic organization like Ford Foundation formulated a plan to increase food production in the country by introducing high-yielding varieties of wheat and rice. This program was implemented in selected districts which irrigation was assured. The results were promising and the program was extended to cover a larger number of districts. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, நம்ம நாட்டில் வந்து அதிகமான பஞ்சம் வித் அதிகமான பாப்புலேஷன் இருக்கனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஃபிலியன்த்ரோபிக் ஆர்கனைசேஷன், தட் இஸ் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபிலியன்த்ரோபிக் ஆர்கனைசேஷனான ஃபார்ட் ஃபவுண்டேஷன், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஹை ஈல்டிங் வெரைட்டிஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட்டை நம்ம வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. அதுவும் செலக்டடான டிஸ்ட்ரிக்ஸில் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருந்தனால என்ன பண்ணாங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இது கொண்டு வந்தாங்க. தஸ் க்ரீன் ரெவல்யூஷன் வந்து உருவாக ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. Increased food grain production was made possible by an increased area cultivated with HYV of rice. Wheat has also an increase in the yield of this major cereal crops. Area under food grains was a little more than 98 million hectares during early 1950s. இப்போ க்ரீன் ரெவல்யூஷன் உருவாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஹை ஈல்டிங் வெரைட்டியான வீட் அண்ட் ரைஸ் வந்து நிறைய இடத்துல கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அது ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 1950s 98 மில்லியன் ஹெக்டார்ஸ் அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 122 மில்லியன் ஹெக்டார்ஸாக மாறிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. The country was producing just 54 million tons of food grains then with the average yield of food grains of 547 kg per hectare.
அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 54 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் உருவாக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு ஹெக்டாருக்கு 547 கேஜி தான் உருவாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 122 மில்லியன் ஹெக்டார்ஸ்க்கு வந்துட்டு ஃபுட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. yield of food grains had increased fourfold between the time of independence at the present. அதாவது இண்டிபெண்டன்ஸ் அப்போ இருந்த அந்த ப்ரொடக்ஷனை விட இப்போ இருக்க ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This growth in food grain production was made possible by the high yielding variety. இந்த ப்ரோக்ராம்னால தான் வந்து ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which was implemented as a package. Apart from introducing fertilizer responding high yield variety of rice and wheat, it ensured that stable availability of subsidized chemical fertilizers for farmers. Cheaper farm credit was reimbursed to farmers through cooperative banks and societies. Minimum support price for the crops were announced at the beginning of the season, and the state procured the harvest grains through the Food Corporation of India. அதாவது வந்து நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் இருந்தாலும் ஹை ஈல்டிங் வெரைட்டியான பிளான்ஸ் இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து ஃபார்மர்ஸுக்கு அவைலபிலிட்டியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் சீப்பர், அதாவது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மூலிமா வந்து ஃபார்மர்ஸுக்கு இது சென்றடையணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதுக்காக வந்து FCI, தட் இஸ் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்குனாங்க. இந்த FCI had built huge storage. இதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த FCI என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய பெரிய குடவுன்ஸ் இந்த மாதிரிலாம் உருவாக்கி ஃபுட் கிரெயின்ஸை சேமித்து வச்சு எல்லா காலகட்டத்திலையும் மக்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1950ஸ்லேருந்து இப்போ 2018 வரைக்கும் இந்த எவ்வளோ மில்லியன் ஹெக்டார்ஸு ஃபுட் கிரெயின் அதிகரிச்சிருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஈல்டு எவ்வளோ எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இந்த ப்ளூ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னா ஒரு மெட்டீரியல் இல்லைன்னா கல்டிவேட்டடான ஒரு க்ராப்புக்கு வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த க்ராப்புக்கு வந்து இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவ்வளோ ஒரு நிர்ணயமான ஒரு விலையை கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் மார்க்கெட்டில் ஃபார்மர்ஸ் வந்து இதை விட அதிக விலை கிடைக்கிறப்போ நீங்கள் வேணால் விற்றுக்கலாம் அப்படிங்கிறது இந்தியாவோட சட்டம். ஒருவேளை உங்களுக்கு அங்கே வந்து உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்குது, அங்கே வந்து காஸ்ட் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறப்போ we can go to a FCI, that is Food Corporation of Indiaக்கு நீங்கள் போகலாம். அங்கே வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து ஃபார்மர்ஸ் வந்து அங்கே செல் பண்ண முடியும் வித் அ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அதாவது இந்த கரெக்டான அமௌண்ட்டில் அங்கே வந்து உங்களால் விற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா the rapid increase in food grain production was accompanied by appropriate technological inventions in the dairy, poultry and fishery sector. As a result, the milk production in the country witnessed an 8-fold increase. Egg production grew 40-fold and fish production by 13-fold between the time of independence and mid-20s. அதாவது பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி அக்ரிகல்ச்சர், அது மட்டும் இல்லாமல் டைரி, பவுல்ட்ரி, ஃபிஷரி அப்படின்னு சொல்லி நிறைய செக்டர்ஸில் நம்ம டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டோம். எக் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 40-fold அதிகமாக இருக்குது, பார்த்தீங்கன்னா 40 மடங்கு அதிகமாக இருக்குது. ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 13-fold அதிகமாக இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ்லேருந்து 20s அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா however India could not succeed in attaining self sufficiency. நமக்கு நம்மளே தயாரிச்சிக்க முடியல, ஆயில் சீட்ஸும் அண்ட் பல்சஸ் நம்மளால் தயாரிச்சிக்க முடியல அப்படிங்கிறதுனாலையும் இதுக்காக மட்டும் இந்தியா வந்து மற்ற கண்ட்ரிஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை தீர்த்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். The increase in food grain production need not result in increase in access to food for all. Given the unequal distribution of income and the level of poverty that persists in the Indian economy, the government took steps to distribute food grains at subsidized rates through the public distribution system. The nature, scope and the functioning of PDS varies from state to state. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரெயினோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும் பார்த்தாது, அதோட ஆக்சஸும் அதிகமாக இருக்கணும், மக்களுக்கு எப்படி சென்றடையுது அப்படிங்கிறது தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் வந்து பாவர்ட்டி அண்ட் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இருக்கனால அதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு PDS, அதாவது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அது மூலிமா மக்களுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இது இருக்குது, ஸ்டேட்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வேறு மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் PDS வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். மற்ற ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா டார்கெட்டட் PDS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான
ஒரு சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சல் பிடிஎஸில் ஃபேமிலி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சப்ளை இருக்கும். ஆனால் டார்கெட் பிடிஎஸில் அப்படி கிடையாது. சில கிரைட்டீரியாஸில் இருக்கக்கூடிய சில பேர்த்துக்கு மட்டும்தான் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். Subsequently, the National Food Security Act was passed by the Indian Parliament in 2013. The NFSA covers 50% of urban households and 75% of rural households. பார்த்தீங்கன்னா 2013 வந்து இந்தியன் பார்லிமெண்ட் வந்து நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அர்பன் ஹவுஸ் ஹோல்ட் பார்த்தீங்கன்னா 15%, ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 75% வந்து கவர் அப் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸுக்கு வந்துட்டு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அதை ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யூனியன் கவர்மெண்ட் சப்ளைஸ் ரைஸ் அட் த ரேட் ஆஃப், அங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்துட்டு ரைஸ் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 3 ரூபாய்க்கும், வீட் பார்த்தீங்கன்னா 2 கிலோக்கும், கம்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கும் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறதுனால ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த கார்டு ஹோல்ட் பண்ணியிருக்க எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம கொடுக்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதுசு பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஸ்மார்ட் ஃபேமிலி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதில் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹாஸ் டிக்ளேர்ட் தட் ஸ்மார்ட் ஃபேமிலி கார்ட்ஸ் வில் பி இஷ்யூட் இன் lieu of existing family cards. It has also been mentioned that the Director of Census Operations under the National Population Registry is conducting biometric capturing of 10 fingerprints, 2 iris, face scan of citizens to issue unique identification number. After completing of this process of biometric capturing, it has been proposed to adopt this data to issue biometric smart family card. The advantage of is that since it is based on unique identity, the data duplication of members and bogus cards can be eliminated. அதாவது பயோமெட்ரிக் ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா 10 ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 ஐரஸ் அண்ட் ஃபேஸ் ஸ்கேன் எல்லாமே வந்து நம்மளோட இந்த யூனிக்யூவான இந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை கொடுப்பாங்க. அப்போ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளால இந்த போகஸ் அதாவது இது ஃபேமிலி கார்டு வந்துட்டு ஏமாத்துறது, அதுக்கப்புறம் டூப்ளிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் இதெல்லாம் வந்து நடக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் தமிழ்நாட்டில் வந்து கொண்டு வரப்பட்ட நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா on 1st November 2016, Tamil Nadu became the last state in the country to implement the National Food Security Act after holding out for 3 years. In a government order issued on 27th October, the state specified that while it was enforcing the law, it would be modify its provisions. அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா தமிழ்நாடு தான். 3 வருஷமாக அதை ஹோல்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் இன் ஃபுட் செக்யூரிட்டி, அதாவது கூட்டுறவுன்னு சொல்லுவாங்களா, அதோட ரோல் வந்து இந்த ஃபுட் செக்யூரிட்டியில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ்ஸ் பிளேஸ் an important role in the supply of quality goods at responsible rates to common people. There is a 3-tier structure of consumer cooperative societies in India. They are primary consumer cooperative societies, central consumer cooperative stores and state level consumer federations. அதாவது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் சப்ளை பண்ணுறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அப்போ இதில் 3 டயராக பிரிச்சிருக்காங்க. 3 ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரு, அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா வில்லேஜ் லெவல் சொசைட்டிஸில் வந்து 50,000 வில்லேஜ் லெவல் சொசைட்டிஸ் வந்துட்டு இதில் எங்கேஜ் ஆகிருக்கு. கூட்ஸும் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There are many benefits to consumer cooperatives such as healthcare, intuition, housing, etc. அதாவது இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் மூலமா நமக்கு ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ் அண்ட் ஹவுசிங் இந்த மாதிரி நிறைய வகையில் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This scheme is playing an important role in food security in India. For example, out of all fair price shops running in Tamil Nadu, around 94% are being run by cooperatives. அதாவது இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த நியாய விலை கடைகள், அங்கே பார்த்தீங்கன்னா அதில் 100ல் 94% பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவுகள்னால தான் இயங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஃபர் ஸ்டாக் டாபிக் நான் அப்புறமா சொல்கிறேன். இங்கே இது ரொம்ப முக்கியமானது. அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா 33,222 நியாய விலை கடைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.98 கோர் ஃபேமிலிஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 31
1232 பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினால தான் இயங்கப்பட்டுருக்கு. அது போக 1394 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷனால் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 596 பார்த்தீங்கன்னா உமன்ஸ்னால செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலிமா அதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஃபர் ஸ்டாக் நான் என்னன்னு சொல்கிறேன். பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் நேம்லி வீட் அண்ட் ரைஸ் ப்ரொடியூஸ்ட் பை த கவர்மெண்ட் த்ரூ த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதாவது எஃப்சிஐ மூலிமா கவர்மெண்ட் வந்து ரைஸ் வீட் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதான் நம்ம பஃபர் ஸ்டாக்னு சொல்லுவோம். The FCI purchases wheat and rice from the farmers in state where there is a surplus production. அதாவது எந்த ஸ்டேட்டில் அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கோ அங்கேருந்து வாங்கி இது வச்சுக்குவாங்க. The farmers are paying the pre-announced price for their crops. அதாவது ஃபஸ்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க எவ்வளோ ப்ரைஸுங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான் அதோட கல்டிவேஷனோட தரம் பொறுத்து அதோட எவ்வளோ எஃபர்ட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் பொறுத்து ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து தான் இங்கே வாங்குவாங்க. Buffer stock is done to distribute food grains in the deficit area and among the poorest strata of the society at a lower price than the market price, also known as the issue price. This also helps resolve the problem of shortage of food during adverse weather conditions or during the period of calamity. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வீட் பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அங்கேருந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்த வீட் ப்ரொடக்ஷன் இல்லை அப்படிங்கிறப்போ அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அது பஃபர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஏரியா ஆஃப் எக்ஸஸ்லேருந்து ஏரியா ஆஃப் டெபிசிட்டுக்கு நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம எந்த கண்டிஷன்லேயும் வந்து நம்மளால் ஃபுட்டோட பஞ்சம் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் 3.3 பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பர்ச்சேசிங் பவர் எஃபெக்ட் பண்ணக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது இஸ் அ வேல்யூ ஆஃப் த கரன்சி எக்ஸ்பிரஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் கூட்ஸ் or service that 1 unit of money can buy. Price increases, purchasing power declines and vice versa. அதாவது பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவருங்கிறது இப்போ ஒரு கிலோ அரிசி இருக்குன்னா அது வந்து இல்லைனா ஒரு கிலோ தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு விற்பாங்க, சில டைம் பார்த்தீங்கன்னா 40, 20 இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இதுதான் நம்ம வந்து பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவோம். அப்போ வந்து அந்த கூட்ஸ் அந்த சில ஃபேக்டர்ஸை பொறுத்து அதோட பர்ச்சேசிங் ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரியானது பார்த்தீங்கன்னா ஓவர் பாப்புலேஷன், இன்க்ரீசிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் கூட்ஸு, டிமாண்ட் ஃபார் கூட்ஸு அண்ட் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் எஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் கரன்சி அண்ட் ப்ரொடக்ஷன் சப்ளை ஆஃப் கூட்ஸு, பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேக்டர்ஸ் இதை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கப்போ ப்ரைஸ் வந்து அதிகமாகும்னு சொல்கிறாங்க. த பாப்புலேஷன் க்ரோத் ரேட் இன் இந்தியா இஸ் ஹை இன் 1.7 per 1000. அதாவது ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ 1000ல் 1.7 டைம்ஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது. லார்ஜர் பாப்புலேஷன்னால நம்மளால் கரெக்டாக சப்ளை பண்ண முடியாது ஃபுட்டை. அப்போ அங்கே வந்து டிமாண்ட் ஆகுறப்போ நார்மல் ப்ரைஸை விட அதோட ப்ரைஸ் அதிகமாகிட்டு போகும். ஸோ இதனால் வந்து ரூரல் பாப்புலேஷன் அதாவது இந்த சிட்டி சைடில் இருக்க பீப்புள்ஸ்னால அவங்களோட நீட்ஸை சரி பண்ணிக்க முடியாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாகறதுனால. அடுத்து பார்த்திங்கன்னா இன்க்ரீசிங் ப்ரைஸஸ் ஆஃப் எசென்ஷியல் கூட்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தேர் ஆர் அண்ட் கான்ஸ்டன்ட் க்ரோத் இன் ஜிடிபி அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் சொல்லுவாங்க அண்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த இந்தியன் எக்கனாமி தேர் ஹாவ் பீன் ஸ்டெடி இன்க்ரீஸ் இந்த ப்ரைஸ் ஆஃப் எசென்ஷியல் கூட்ஸ். அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அதிகமாகிட்டே போனாலும் கூட எசென்ஷியல் கூட்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கப்போ பர்ச்சேசிங் பவர் கம்மியாகும், மக்கள்னால அதை வாங்க முடியாமல் போகும். இதனால் புவர் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகப்படுவாங்க. டியூரிங் 2015-16 an average rate of 2% of food inflation, the price of pulse rose by about 40%. அதாவது பார்த்தீங்கன்னா 2015-16 பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டோட பிரச்சனைனால 2% ஃப்ளட் பிரச்சனைனால பல்சஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40% வந்து அதிகமாகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் கூட்ஸோட டிமாண்டை பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாகும். இப்போ ஒரு இடத்துல ஒரு பொருளோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கப்போ அங்கே வந்துட்டு ப்ரைஸ் வந்து அதிகமாகும். இப்போ வந்து ஒரு 10 கிலோ தான் இருக்குது ஆனால் அது வந்து 100 பேர்த்துக்கு வேணும் அப்படிங்கிறப்போ அங்கே டிமாண்ட். ஸோ அங்கே வந்து அதிகமான விலையில் விற்கிறப்போ யாருனாலையும் வாங்க முடியாமல் போகும். ஸோ பர்ச்சேசிங் பவர் வந்து எஃபெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் எஃபெக்ட் த வேல்யூ ஆஃப் கரன்சி. இப்போது இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அப்போ பர்ச்சேசிங் பவர் வந்து தானாக கம்மியாகும். இதனால் என்ன ஆகுனா வேல்யூ ஆஃப் கரன்சி வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வைஸ் வெர்சாவாக இருக்கும். அதாவது
ப்ரைஸ் அதிகமாகுது. அதனால பர்ச்சேசிங் பவர் ரொம்ப கம்மியாயிடுது. இதனால கரன்சியோட வேல்யூவும் ரொம்ப கம்மியாகுது. ஒருவேளை பர்ச்சேசிங் பவர் அதிகமானால் கரன்சியோட வேல்யூவும் அதிகமாகும். இது அப்படியே மாறிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரொடக்ஷன் த சப்ளை ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ப்ரொடக்ஷன் அண்ட் த சப்ளை ஆஃப் கூட்ஸ் டிக்ளைன் த ப்ரைஸ் ஆஃப் த கூட்ஸ் இன்க்ரீசஸ் தென் த பர்ச்சேசிங் பவர் இஸ் அஃபெக்டட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ப்ரொடக்ஷனே இல்லை, கூட்ஸும் சப்ளைவே ஆகலை அப்படிங்கிறப்போ அங்கே ப்ரைஸ் அதிகமாகும். ஸோ பர்ச்சேசிங் பவர் அங்கே ரொம்ப அஃபெக்ட் ஆகி டிக்ரீஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா there exists a huge economic disparity in the Indian economy. The proportion of income and assets owned by top 10% of Indian goes and increase. This has led to an increase in the poverty level in the society. Generally, purchasing power is affected by poverty and unequal distribution of wealth also. அதாவது இந்தியாவோட இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களால தான் ஓன் பண்ண முடியுது. அதனால பாவர்ட்டி ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி அதிகமாகறதுனால பர்ச்சேசிங் பவர் கம்மியாகும். இதனால கரன்சியோட வேல்யூவும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். டிஸ்ட்ரிபியூஷன் அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. Purchasing power affects a very aspect of economics from consumers buying goods to investors on stock prices to a country's economic prosperity. As such, a country's government institutes policies and regulations to protect a currency's purchasing power and keep an economy healthy. One method to monitor purchasing power is through the consumer's price index. அதாவது பார்த்தீங்கன்னா கரன்சியோட இந்த பர்ச்சேசிங் கரன்சி வேல்யூ அண்ட் பர்ச்சேசிங் பவர் அண்ட் எக்கனாமி எல்லாத்தையும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறப்போ கொண்டு வர இது எல்லாத்தையும் ஹெல்த்தாக வச்சுக்கணுங்கிறக்காக கண்ட்ரி வந்து பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வராங்க. அதில் ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது மூலிமா பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவரை நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா this concept related to purchasing power is purchasing price party. The purchasing power இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இதுவும். PPP is an economic theory that estimates the amount that needs to be adjusted to the price of an item given exchange rates of the two countries in order for the exchange to match each currency's purchasing power. அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டுக்கு நடுவில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கூட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறப்போ அவங்களோட அந்த மணியை வந்து மேட்ச் பண்ணும் இல்லை, கரன்சியை மேட்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி அப்படிங்கிறது வந்துச்சு. PPP can be used to compare countries' income levels and other relevant economic data, considering the cost of living or possible rates of inflation and deflation. Recently, India became the third largest economy in terms of PPP. China became the largest economy, pushing the US to the second position. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிபியின் படி, இந்த சர்வே படி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து தேர்ட் பிளேஸில் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைனா இருக்கு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா USA, அதுக்கப்புறம் வந்து இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.